அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் த சைல்டு அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து ஒரு குழந்தை இருந்தால் அது அம்மா கிட்ட இருக்கிறது தான் சேஃபு, அதனால் அம்மா தான் வச்சுக்கிற உரிமை இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி விஷயங்களை வந்து ரெண்டு பேரும் ஒரு அக்ரி பண்ணி சரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்றது ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போ கோர்ட்டு அப்போ வந்து அங்கே சரி அவங்க விருப்பப்படி பண்ணிக்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கோர்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இப்போ ரெண்டு பேருமே கிளைம் பண்ணுறாங்க, இப்போ குழந்தைய நான் தான் வச்சுப்பேன் அப்படின்னு வருது. ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த கோர்ட்டு தான் இப்போ முடிவு எடுக்கணுன்ற ஒரு நிலைப்பாடு வந்துடும். அப்போ கோர்ட்டு என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னா, இந்த குழந்தை யாருக்கிட்ட இருந்தால் நல்லது, குழந்தைக்கு நல்லது, யார்கிட்ட இருந்தா இவங்களுக்கு நல்லது இல்லை, குழந்தைக்கு எது நல்லது. இப்போ ஒரு அப்பா இருக்காரு, அப்பா நல்லா படிச்சவரா இருக்காரு, நல்ல பண்புள்ளவரா இருக்காரு, நல்ல பொசிஷன்ல இருக்காரு, எக்கனாமிக் சவுண்டா இருக்காங்க, இந்த இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் இது வந்து அப்பாட்ட இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு கொடுத்து அப்பா கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை இந்த குழந்தை அப்பாட்ட இருக்கணுமா அம்மாட்ட இருக்கணுமா அப்படின்றத வந்து டிசைட் பண்றது வந்து இப்போ ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டா அவங்களுடைய ஒற்றுமையின் படியில் என்ன பண்ணிடுவாங்க அதை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, ரெண்டு பேருக்கு ஒத்துமை இல்லைன்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் முடிவு எடுக்கணும்னா குழந்தைக்கு எது நல்லது அப்படின்றத பார்த்து தான் முடிவு எடுப்பாங்க. இப்ப குழந்தைங்க கிட்டயும் கேட்பாங்களா சார்? அதுல குழந்தைங்கள்ட்ட கேட்டான்னா இப்போ குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது ஒரு சின்ன குழந்தை, அது சொல்ற விஷயத்த வச்சு ஜட்ஜஸ் உடனே முடிவெடுக்க முடியாது. ஏன்னா பெரும்பாலும் குழந்தைகள் வந்து அம்மா கிட்ட தான் இருக்கணுன்ற மாதிரி ஆசைப்படுவாங்க, அவங்களோட கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால. பட் அதையும் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அதை மட்டும்தான் காரணம்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு அப்பாட்ட இருக்கணுமா அம்மாட்ட இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் குழந்தை வந்து ஏதாவது ஒன்று சொல்லிச்சுன்னா அதான் முடிவு தான் சொல்லுவாங்களான்னு சொன்னால் அந்த மாதிரி முடிவு சொல்ல மாட்டாங்க. இப்போ ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா விஷயங்களையும் பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம எந்த இடத்துல இருந்தால் நல்லது அப்படின்றத பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலான வழக்குகளில் வந்து ஜட்ஜஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா அது அம்மா கிட்ட இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு பெரும்பாலான முடிவு எடுத்து அம்மா கிட்டே இருக்க வைக்கிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்கணும் சார், நான் இது பண்ணணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து விசிட்டிங் ரைட்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி விசிட்டிங் ரைட்ஸ் கொடுப்பாங்க. விசிட்டிங் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னா 5 நாள் வந்து அம்மா வீட்டில் இருந்ததுன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அப்பா வீட்டில் இருக்கட்டும், அப்பா கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அப்பா கூட்டிட்டு போயிட்டு வந்து அடுத்த நாள் விடணும் அப்படின்ற மாதிரி ஒரு விசிட்டிங் ரைட்ஸ் கொடுப்பாங்க. விசிட்டிங் ரைட்ஸ்ன்றது டிபெண்டிங் அப்பான் தி கோர்ட் ஆர்டர், டிபெண்டிங் அப்பான் தி பார்ட்டிஸ் டிசைர். ஸோ அவங்க எதை மாதிரி விரும்புகிறாங்க, எனக்கு வந்து நான் மாதத்துக்கு ஒருக்க வந்து பார்த்துக்கிறேன், இல்லை 15 நாளைக்கு ஒருக்க வந்து பார்த்துக்கிறேன், இல்லை வாரம் வந்து பார்த்துக்கிறேன், எப்படி கேட்குறாங்களோ அதை வந்து கோர்ட் ரெண்டு பேரையும் விசாரணை பண்ணி ஒரு முடிவு பண்ணி அந்த விசிட்டிங் ரைட்ஸு கணவருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ குழந்தை டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா குழந்தை அம்மாட்ட தான் இருக்கணும் அப்பாட்ட மட்டும்தான் இருக்கணும்னு சொல்ல முடியாது. இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மனைவிமார்கள்லாம் குழந்தைய தர முடியாது, நான் தான் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சினிமாவில் வர மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, ரெண்டு பேருமே கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை படி நடக்கும், இல்லைன்னா கோர்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி கேட்டு நடக்கும்.